Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ பிரீமியர் பிராண்டோட ஸ்பைஸ் கிரைண்டர் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான். இந்த கிரைண்டரில் எந்தெந்த பொருட்களை எல்லாம் ட்ரை கிரைண்ட் பண்ணலாம், எந்தெந்த பொருட்களை எல்லாம் வெட் கிரைண்ட் பண்ணலாம், இது போல் இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ தட் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜாயை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போகலாம். செம்ம ஹேண்டியான இந்த ஸ்பைஸ் கிரைண்டரோட பாக்ஸ் இப்படி தான் இருந்தது. இந்த பாக்ஸ்லேயே வந்துட்டு பிளேட் குவாலிட்டி, லிட் குவாலிட்டி, பாடி என்ன டைப் ஆஃப் பாடி அவங்க கொடுத்துருக்காங்க, மோட்டர் வந்து எத்தனை வாட்ஸ், 350 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே அதில் கொடுத்துட்டாங்க. அதுபோல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லேயும் எல்லா டீட்டெயிலும் ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. அதாவது எவ்வளோ பவர் கன்சியூம் பண்ணோம், அதோட ரேட்டிங், அந்த ஷார்ட் டைம் வந்து 1/2 மினிட் தான் நீங்கள் இந்த மிக்சியை வந்து ஒர்க் பண்ணலாம். அதுக்கப்புறம் பிரேக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் திரும்ப நீங்கள் ஆன் பண்ணணும். உடனே ஆன் பண்ணிடக்கூடாது. அது மாதிரி கேபிளோட லென்த் 1.2 மீட்டர், அப்புறம் கிரைண்டிங் கெப்பாசிட்டி எல்லாமே கொடுத்துருக்காங்க இதுலேயே. இந்த ஸ்பைஸ் கிரைண்டரோட அதுக்கேற்ற மாதிரியான ஒரு சின்ன ஸ்பேச்சுலா ரொம்ப தின்னாக தான் இருந்தது. அது இல்லாமல் ஒர்க்கிங் மேனுவல், இதில் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து யூஸ்வலாக நம்ம மிக்ஸி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. அதில் புது தகவல் இல்லை. ஒரே ஒரு விஷயம் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, டிசி கரண்ட்டில் யூஸ் பண்ணாதீங்க, அதாவது டைரக்ட் கரண்ட்டில் யூஸ் பண்ணாதீங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, நம்ம எப்போயும் மிக்ஸி எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ப்ளஸ் ஒரு வாரண்டி கார்டு, அதை ஃபில்அப் பண்ணி வாங்கிக்கோங்க. வாரண்டி கார்டு சும்மா இருந்ததுன்னா வேஸ்ட்டு. இது ஆன்லைனில் வந்ததுனால எனக்கு அது ப்ளைனாகவே வந்திருக்கு. லிட்டு வந்து பாலிகார்பனேட் லிட்டு. இதுலேயே வந்து ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இருக்குது. அந்த ஒன் டச் ஸ்விட்ச் இருக்குது இல்லையா, அது வந்து இந்த லிட்லேயே வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இது குட்டி ஜார் தான். நம்ம 250 ml ஜார் இருக்குது இல்லையா, அது மாதிரி தான். பட் 500 mlன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அரைக்கிற கெப்பாசிட்டி வந்து இதில் ஹாஃப் தான் நீங்கள் வெட் ஐட்டம்னா எடுத்துக்கணும். ட்ரை ஐட்டம்னா 75 grams வரைக்கும் எடுத்துக்கிட்டு அட் அ டைமில் நீங்கள் கிரைண்ட் பண்ணிக்கலாம். இந்த பேக் சைடு பாருங்கள். இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வேறு எதுலேயும் மிக்சியில் வந்து நீங்கள் இதை போட்டக்கூடாது. இந்த ஜார் வந்து இந்த மிக்சிக்கு செட் ஆகும், மற்ற மிக்சி ஜார் வந்து செட் ஆகாது. இதோட பாடி பார்த்திங்கன்னா நல்லா லெஸ் வெயிட்டாகவே இருக்குது, நல்ல காம்பேக்டாக இருக்குது. 4 புஷ் கொடுத்துருக்காங்க. அதனால் நல்ல லெஸ் வெயிட்டாக இருந்தாலும் உங்களுக்கு க்ரிப்பாக நின்றுக்கும். அதுவும் நல்லா இருக்குது. இதில் நல்ல நியூபார்ன் பேபி மாதிரி இருக்குது, நல்ல குட்டியாக க்யூட்டாக. இங்கே பாருங்க, அழகாக உட்காந்துக்குது. டக்குன்னு நமக்கு கிச்சனில் எடுத்து வச்சுட்டு இடம் மாற்றுறதுக்கெல்லாம் இது நல்ல யூஸாக தான் இருக்குது. இது 1.2 மீட்டர் லென்த் உள்ள கார்டு கொடுத்துருக்காங்க, ஒயர் கார்டு. 2 பின் தான் உங்களுக்கு ப்ளக்கு. மிக்ஸினா 3 பின் கொடுப்பாங்க இல்லையா, இது வந்து 2 பின் தான். அதனால் நீங்கள் எதில் வேணாலும் நீங்கள் ஈஸியாக வந்து ப்ளக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இந்த ஜார் பொறுத்த வரைக்கும் அந்த பாடியில் ப்ளேஸ் பண்ணால் போதும், டைட் பண்ணணுங்கிறதெல்லாம் தேவை கிடையாது. இதில் லிட்டில் மட்டும்தான் நம்ம கொஞ்சம் பார்த்து ப்ராப்பராக நம்ம செய்யணும். அதில் அந்த ஹோல் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அதில் போய் செட் ஆகிற மாதிரி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணையில் ஆன்டி கிளாக் வைஸில் ஓப்பன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், டூ சிம்பிள். இப்போ இந்த ஒன் டச் பட்டனை கிளிக் பண்ணால் போதும், நமக்கு ஃபங்க்ஷன் ஆகும். நெக்ஸ்ட் இப்போ டெமோ பார்த்துடலாம். நான் வந்து இப்போ சித்திரத்தை எடுத்திருக்கேன். இந்த சித்திரத்தையெல்லாம் வந்து நீங்கள் 1-2 தட்டி சின்னதாக நீங்கள் சேர்க்கணும். எதுவுமே மஞ்சள் ஆகட்டும், எதுவுமே சரி, நம்ம அந்த மோட்டர் அண்ட் பெஸ்டில் தட்டிடுங்க. தட்டிட்டு கொஞ்சம் 1-2 ஆக்கி அதுக்கப்புறமா நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. இது அதிமதுரம். இதையும் நான் உங்களுக்கு அரைச்சி காட்ட போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து மிளகு பார்த்துடலாம். ட்ரை இன்க்ரீடியண்ட்டுனால் மேக்ஸிமமாக 75 grams சேர்த்துக்கலான்னு சொன்னேன் இல்லையா. நான் இப்போ இதில் வந்து ஒரு 30 grams தான் போட்டிருக்கேன். பட் இதுக்கு வந்து மினிமம் குவான்டிட்டியே கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு 4 மிளகு கூட சேர்த்து அதை நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல அமார்ஃபஸாகவே கிடைக்கும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் எவ்வளோ கொஞ்சம் குவான்டிட்டி கூட நீங்கள் இதில் செஞ்சு எடுத்துக்கலாம். இது வந்து ஜஸ்ட்டு 20 செகண்டில் மிளகு அரைச்சி கொடுத்துருச்சு. இன்னும் உங்களுக்கு அமார்ஃபஸாக வேணும்னா இன்னும் ஒரு தடவை விட்டுக்கோங்க. 30 செகண்ட்ஸ்க்கு மேலே ஒரு டைமில் வந்து ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. 30 செகண்ட்ஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு 1 மினிட் வந்து பிரேக் விட்டுக்கோங்க. மிளகுக்கெல்லாம் அந்த மாதிரி பிரேக் தேவைப்படாது. உங்களுக்கு 30 செகண்ட்ஸில் கிடச்சிரும். பட் இது எது வந்து டஃப்பாக இருக்கும் இந்த மிக்ஸி ஜாரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரமிளகாய், மல்லி, விரலி மஞ்சள், இது 3 தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். மற்றபடி மற்றது எல்லாமே வந்து 30 செகண்ட்ஸ்லேயே அரைச்சி கொடுத்துரும்.
அடுத்ததாக சித்திரத்தை சேர்த்துருக்கேன். இந்த சித்திரத்தை வந்து நான் உங்களுக்காக ஃபுல்லாக சேர்த்துருக்கேன். இப்படி சேர்க்கக்கூடாது. எதனால் நான் உங்களுக்கு இப்படி சேர்த்து காமிச்சிருக்கேன் அப்படின்னா, ஈவனாக கிரைண்ட் ஆகாது. அதுக்காக தான் நான் இப்போ இதை வந்து ஒரு டெமோவாக காமிக்கலாம் உங்களுக்கு. இப்படி செய்யக்கூடாதுங்கிறதுக்காக இதை நான் காமிக்கிறேன். அதோட பிளேடோட குவாலிட்டியும் குறைஞ்சிரும். இதில் வந்து ஒரு 4 மட்டும் கிரைண்ட் ஆகாமல் இருக்குது பாருங்கள். ஏன்னா நான் ஃபுல்லாக சேர்த்தேன் இல்லையா, அதனால் ஒன்று பெருசு பெருசாக இருந்ததுனால. மற்றதெல்லாம் எவ்வளோ அமார்ஃபஸாக கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ அந்த 4 மட்டும்தான் நான் போட்டிருக்கிறேன். அதுவே நல்லா கிரைண்ட் பண்ணி தருது பாருங்கள். அந்த ஒரு சின்ன கட்டிகள் மட்டும் போட்டதே எவ்வளோ அழகாக கிரைண்ட் பண்ணியிருக்கு. அதுதான் மினிமம் குவான்டிட்டி. இதில் எவ்வளோ கம்மியாக வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் அந்த அதிமதுரத்தை தட்டி எடுத்திருக்கேன். இது பாருங்கள், இது ஜஸ்ட் ஒரு 20 to 30 செகண்ட்ஸ்லேயே எனக்கு கிடச்சிருச்சு. கிரைண்ட் பண்ணையில் 2x ஸ்பீடில் வச்சுருக்கேன். உங்களுக்கு டைம் கரெக்டாக தெரியணுன்னா 1xல் நீங்கள் மாற்றி வச்சு பாருங்கள். உங்களுக்கு வந்துட்டு எத்தனை செகண்டில் உங்களுக்கு ப்ராப்பராக கிடைக்கிது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுபோல் க்ளீன் பண்ணுறப்போ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிடுறேன். இந்த ஜாரோட பேக் சைடு, அந்த பாட்டம் சைடு வந்து நமக்கு தண்ணியில் படக்கூடாது. அந்த ரப்பர் புஷ் இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து தண்ணியில் படாமல் பார்த்துக்கோங்க. யூஸ்வலாக இது மிக்ஸி ஜாருக்கும் அப்படி தான் சொல்லுவாங்க. பட் அதில் வந்து அவ்வளவு எல்லாருமே அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறது கிடையாது. பட் ஃபாலோ பண்ணால் மிக்ஸி ஜாருக்கு கொஞ்சம் லைஃப் கிடைக்கும், அவ்வளோதான். அதுபோல் இந்த லிட்டில் வந்து ஒரு சிலிக்கான் கேஸ்கெட் கொடுத்துருக்காங்க. அந்த கேஸ்கெட் இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த இன்க்ரீடியன்ஸும் வந்து கீழே லீக்கேஜ் இல்லாமல் பார்த்துக்குது. வெட் ஐட்டம் நம்ம கிரைண்ட் பண்ணாலும் சரி, ட்ரை ஐட்டம் கிரைண்ட் பண்ணையிலையும் உங்களுக்கு எதுவுமே வந்து கீழே சிதறாமல் நல்லா சேஃபாக இருக்குது. நான் இப்போது இந்த ஜாரோட கிரைண்டிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பொருட்களை நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இது இல்லாமல் இதோட மெயின் யூசேஜ் என்னென்னா பிரியாணி மசாலா. அதை நீங்கள் அப்பப்போ பிரியாணி செய்யலை கொஞ்சமாக நீங்கள் மசாலா ரெடி பண்ணுறதுக்கு அப்படி ஒரு அரோமாவோட அப்படி செம்மையாக ரெடி ஆகும். அதுபோல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து நல்ல யூஸ். அது இல்லாமல் இட்லி மிளகாய் பொடி, அப்புறம் சாம்பார் பவுடர், இதெல்லாம் வந்து 250 கிராம்ஸ் மட்டும் நீங்கள் இதில் ரெடி பண்ணிக்கலாம். அப்பப்போ இதில் கொஞ்சமான அளவு தேங்காய் பாலும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நல்லா சூப்பராகவே ரெடி ஆகும். அடுத்ததாக கொஞ்சம் வெட் ஐட்டம்ஸ் காட்டலான்னு தோணுச்சு. டக்குன்னு என் கையில் இருந்தது பூண்டு சட்னி, தென் தேங்காய் சட்னியும் காமிச்சிருக்கேன். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் சேர்த்து அரைச்சிருக்கேன் உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக. நீங்கள் இதில் மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் மிளகாய் இப்போ தான் அரைச்சேங்கிறதுனால அதையும் நான் சேர்த்து அரைச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதில் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். தென் இன்னொரு நல்ல வீடியோட பார்க்கலாம். Bye bye, take care.